பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன யோசிக்கிற? அது நான் பிரதீப்ப பாத்துட்டு இருந்தேன். பிரதீப் எனக்கு சொல்லி தரல எப்போ யார் கால்ல விழணும்னு. என்ன பிரதீப், பொண்டாட்டிக்கு ரொம்பதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. பிரதீப்புக்கு ஒண்ணும் தெரியாதுமா. இந்த வீட்ல நீ என்ன பண்ணணும்ங்கறத பத்தி பிரதீப் சொல்ல மாட்டான், நான் தான் சொல்லுவேன். பெரியவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரி. நல்லா இருமா. பிரீத்தி, ராஜேஷ் அத்தான் காலையும் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரி. இதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்லை. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிரதீப் எப்படியோ அதே மாதிரிதான் நீங்க. விஜய் அத்தை, நீ போய் சேர்ல ஓரமா உட்கார்ந்துக்கோமா. எங்களுக்கு பரிமாறதான் உன் ஓரவத்தி இருக்காங்கல்ல. நீ போய் சீக்கிரமா உன் புருஷன் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்க. இல்லைங்க அத்தை, நான் எங்கே நினைக்கிறேன். சரி, இங்க உட்காருப்பா. முடியாது, நான் இங்க உட்கார மாட்டேன். ஏங்க நான் வேற எங்க உட்காரணும்? என் புது அப்பா பக்கத்துல. ராமன், நீ உள்ள போ. அருண் செல்லம், அந்த சேர் காலியா தானே இருக்கு, நீ சமத்தா அங்கேயே உட்காரு. முடியாது, நான் அங்கதான் உட்காருவேன். நீ அங்கேயே உட்காரு. உட்கார மாட்டேன். அருண், அம்மா, நீங்க எனக்கு ஊட்டி விடுங்க. அம்மா இல்லனா என்ன, அதான் பெரியப்பா இருக்கல்ல. இந்தா, நானே என் கையால உனக்கு ஊட்டி விடுறேன். வேண்டாம், அம்மா தான் ஊட்டி விடணும். ஓகே, இங்க பாரு அருண், நான் ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்ல மறந்தே போயிட்டேன். எனக்கு நிறைய ஜோக்ஸ் எல்லாம் தெரியும், நல்ல கதையெல்லாம் கூட சொல்லுவேன். ஓ, இங்க பாத்தியா, நீ சாப்பிட்டுட்ட. நல்லா இருக்கா? அபிதா, பிரீத்தி, பரிமாற ஆரம்பிங்க. இல்ல, முதல்ல உன் புருஷனுக்கும் வந்திருக்கிற விருந்தாளிங்களுக்கும். அபிதா, ராஜேஷ் பாயசத்தை பவுல்ல தான் சாப்பிடுவான்.
அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவான். அது மட்டும் இல்ல, பரிமாறுறத கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் போடணும். அப்படி போட்டாதான் அவனுக்கும் பிடிக்கும். இல்ல ராஜேஷ்? இப்போ பரிமாறின கைக்கு gift கொடுக்கணும். அபிதா, இது உனக்கு. அப்புறம் இது உனக்கு. நான் கூட gift கொடுத்துட்டேன். இந்த சின்ன மருமகளே, இது உனக்கு. இந்தம்மா அபிதா, இது உனக்கு. என்ன அபிதா? என்னம்மா அப்படி விசித்திரமா பாத்துட்டு இருக்க நீ? இது ராஜேஷுக்கும் அபிதாவுக்கும் 2வது கல்யாணம். நாங்க அப்பவே எங்க சார்பா எங்க முத மருமக அபிதாவுக்கு அப்பவே நிறைய gift கொடுத்துட்டோம். அருண் செல்லம், இப்படி சத்தப்படுத்த கூடாது. அப்படி பண்ணினா வீட்டுல சண்டை வரும். உங்க அம்மா இதை உனக்கு சொல்லி கொடுக்கல? பாத்தியா, என் பேத்திங்க பானுவும் பிரியாவும் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. கப் சிப்பு, நீ அந்த மாதிரியே இருக்கணும். சரியா? ஆக்சுவலா பாயசம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. செல்லம் செல்லம், நீ ஏன்டா சாப்பிடாம இருக்க? இந்த வேணாம், எனக்கு இது பிடிக்காது. நான் பாயசம் சாப்பிட மாட்டேன். எனக்கு சப்பாத்தி ஊட்டி விடுங்க அம்மா. அருண் செல்லம், நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. தட்டுல என்ன இருக்கோ அதைத்தான் நீ சாப்பிடணும். சரி, உனக்கு பாயசம் பிடிக்கலன்னா சமோசா சாப்பிட. சமோசா வேண்டான்னு சொன்னா நீ பரோட்டா சாப்பிடு, நல்லா இருக்கும். நான் இதை சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் காரமா இருக்கு. அம்மா, நீங்களே சமைச்சிருக்கலாம்ல. நீங்க எனக்கு சமைக்கிற மாதிரி. அம்மா சொல்லுங்க, ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? அம்மா சொல்லுங்க. போதும் 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 குட்டி செல்லம், உங்க மைண்ட கூலா மாத்துறதுக்கு நீங்க சில்லுன்னு தண்ணி குடிங்க. இந்தாங்க குடிங்க. எனக்கு தண்ணி எதுவும் வேணாம். அருண், பிஹேவியர் சார், உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் இங்க கிடைக்கும். ஆனா இப்படி பிஹேவ் பண்ணினா உனக்கு எதுவுமே கிடைக்காது.
நடந்துக்கிட்டதுக்கு நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணா, நீங்க அவனை அந்த அளவுக்கு பயமுறுத்திருக்க கூடாது. அவன் சின்ன பையன் தானே. அது மட்டும் இல்லாம நாமெல்லாம் அவனுக்கு புது ஆளுங்க. இந்த வீட்டோட பழக்க வழக்கெல்லாம் அவனுக்கு தெரியாது. உங்க பேச்சுக்கா எதுக்கு இப்போ உன் பேக மாட்டிக்கிட்டு நிக்கிறேன்? நான் போறேன் எங்க? தாத்தா பாட்டி இருக்கிற வீட்டுக்கு. இங்க என்ன எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. புது அப்பா கூட அவர் என்ன மிரட்டுறாரு. நீங்க பார்த்தும் அவரை எதுவுமே சொல்லல. எனக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கல. நான் போறேன். தப்பு உன்னோடது தானே அருண். அம்மா உனக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன், பிடிவாதம் பிடிக்கிறது நல்ல பழக்கம் இல்லைன்னு. ஒருவேளை உனக்கு பாயசமோ சமோசாவோ பரோட்டாவோ சாப்பிட பிடிக்கலன்னா அதை நல்ல விதமா மத்தவங்க கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு கோவமா பேசுறதோ இப்படி டேபிள்ல இருந்து தள்ளி விடுறதோ நல்ல பழக்கமா? உனக்காக நான் பூரியும் குருமாவும் செஞ்சு கொடுத்தேன் இல்லையா? அப்புறம் திடீர்னு என்னாச்சு உனக்கு? எல்லாரும் முன்னாடி அந்த மாதிரி நடந்துக்க வேண்டிய அவசியம் என்ன அருண்? சரி விடையா அருண், குட் பாயா இல்லையா? குட் பை தான். ஆனா புது அப்பா அப்படி இல்ல. அவர் எதுக்கு என்ன மிரட்டணும்? நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன். என்ன தடுக்காதீங்க. சாக்லேட் கேக்? உண்மையாவா சொல்றீங்க? முதல்ல என் பக்கத்துல வந்து உட்காரு. உட்காரு. உண்மையாதான் சொல்றேன். நீ அம்மாக்கு பிடிச்ச செல்ல குட்டி இல்லையா? உனக்காக நான் சூப்பரா சாக்லேட் கேக் பண்ணி தருவேன். ஆனா எப்பனா நீ எப்ப என் பேச்சு கேட்டு நடக்கிறியோ அப்ப. அப்ப நீங்க நான் சொல்றத கேட்க ரெடியா? என்ன? நீங்களும் புது அப்பாவை மிரட்டணும். சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். பேசுறது இல்ல, அவரை மிரட்டணும். சரி, நான் உன்னோட புது அப்பாவை மிரட்டுறேன். எப்படி? அத பத்தி அப்புறமா சொல்றேனே. நீங்க சொல்லலன்னா நான் போறேன். கண்டிப்பா மிரட்டுறேன். எப்படின்னு பாரு. நீங்க எப்படி அருணை மிரட்டலாம்? இதுதான் நீங்க சின்ன பையன் கிட்ட நடந்துக்கிற முறையா? சொல்லுங்க. நீங்க எப்படி அருணை திட்டலாம்? இதுதான் நீங்க சின்ன பையன் கிட்ட நடந்துக்கிற முறையா? சொல்லுங்க. வெரி குட் அம்மா. ஆனா இது பத்தாது. போதும் அருண். திட்டுறது ரொம்ப தப்பு இல்லையா? இல்ல. திட்டுமா? இல்லன்னா நான் போறேன். வேண்டாம் வேண்டாம், நான் திட்டுறேன். என்னோட அருண் அரிசியில செஞ்ச பாயசத்தை சாப்பிடவே மாட்டான் தெரியுமா? அதுக்காக அவனை இப்படிதான் மிரட்டுவீங்களா என்ன?
அட சில ஐட்டம் சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. இதே உங்களுக்கு பிடிக்காது சாப்பிட சொல்லி மிரட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பாத்தீங்களா அருண் எப்படி வருத்தப்படுறான்னு? இவன் முகத்தை பாத்தீங்களா இல்லையா? என்ன சாரியா? நீங்க சாரி சொல்றதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் பத்தாது. தேவையில்லாம கோவப்பட்டு அருணை கண்டுபிடித்துட்டுவீங்க, அப்புறம் சாரி சொல்லுவீங்களா? இங்க இருந்து போங்க. நானும் அருணும் உங்க கூட பேசுறதுக்கு தயாரா இல்ல. நாங்க 2 பேரும் உங்க கூட டூ விட்டுட்டோம். நீங்க எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் நாங்க மாற போறது இல்ல. வெளியே கூட்டிட்டு போனாலும் நல்ல நல்ல கிஃப்ட்ஸா வாங்கி கொடுத்தாலும் நாங்க மாற மாட்டோம். இனிமே எப்பவும் நாங்க மாறவே மாட்டோம். கேட்டுச்சா? நான் அப்பா கிட்ட பேசணுமே வேண்டாமா? பாத்தீங்களா? அம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்க நானும் குட் பாய் தானே. சரிடா, கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்கு முக்கியமான விஷயம் தெரியுமா? யாரும் எவ்வளவு குட் பாய்னு அதோட ரொம்ப பொறுப்பானவன். அட, இப்படி ஒரு குட் பாய் எல்லாரும் முன்னாடி திட்டுறது? பாவம், அவன் சின்ன பையன் தானே. பாருங்க, நீங்க கோவப்பட்டீங்க, இப்ப போறேங்கிறான். அட, ஆபீஸ்ல உள்ள கோவத்தை இப்படி வீட்டுக்கு வந்து சின்ன பசங்க மேலதான் காட்டுவீங்களா? பதில் சொல்லுங்க. அருண், அருண், இந்த விஷயத்துல உங்க அப்பாவை எந்த விதத்திலையும் நம்ம மன்னிக்கவே முடியாத என்ன? அருண், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எங்க பாத்துட்டு இருக்க? அருண், நான் உன்கிட்ட தான். என்னாச்சுமா? இவ்வளவு நேரம் அவரை திட்டிட்டு இருந்தீங்க, இப்ப என்னன்னா வாய மூடிட்டீங்க. நீங்க அவரை திட்டுங்கம்மா. நீங்க அவரை திட்டலன்னா நான் போறேன். இல்ல, வேண்டாம் அருண். இரு, திட்டுறேன். அருண் திட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அதுவும் அங்க எல்லாரும் முன்னாடியும். இன்னொரு வாட்டி நீங்க அருண் இந்த மாதிரி திட்டுனீங்க, அப்புறம் பாருங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க.